ப்ரமோஷன் வேணும், பணம் வேணும்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஆன் சைட்ல வேற நம்ம தான் கவனிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போகல வாழ்ந்துருக்காரு. இயேசுன்னு ஒருத்தர் எனக்காக என் பாவங்களுக்காக பிறந்தாரு அப்படின்றதையே நான் தெரிஞ்சுக்காம இருக்கேன். பரவாயில்லப்பா, இதுவும் பாவங்கள்லாம் விட்டு விட்டு உண்மையான உள்ளத்தோட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலையும் என்னையும் ஒரு புதிய மனுஷனா மாற்றணுங்கிறது அது போதும்பா. ஆமா, நாங்களும் அப்படித்தான் கேட்க போறோம். எங்களுக்கு இந்த உண்மையான கிறிஸ்துமஸ் வேணும். இப்படி அந்த இயேசு உள்ளத்தில் பிறந்தா அந்த உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. இயேசு வந்த உள்ளத்தில் அன்பு வந்தது, இயேசு வந்த உள்ளத்தில் சமாதானமே, இயேசு வந்த உள்ளத்தில் அன்பு வந்தது, இயேசு வந்த உள்ளத்தில் சமாதானமே, இயேசு வந்த உள்ளத்தில் சந்தோஷமே, அந்த உள்ளத்திலே இன்பமே, அந்த உள்ளத்திலே இன்பமே. இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் உள்ளத்துல இன்னும் இயேசு பிறக்காம இருக்காரு. உங்க உள்ளத்துல இயேசு பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மாமார்களே, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? ஆமா, இவ்வளவு நேரம் வில்லுமாட்டி உங்களை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, இவங்களாம் வாழ்த்தலாமா? வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுமாட்டை கேட்டவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுமாட்டை கேட்டவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுமாட்டை அனைவருமே வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுமாட்டை பாடியவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுமாட்டை பாடியவங்க வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. சரி அண்ணா, இந்த நிகழ்ச்சி இப்படி வருது. நம்ம இயேசுவர் மகனம் படிக்கலாமாங்க? சிவே சுனாமிக்கு ஜெய